என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இவ்வளவு நாளா நாம பேசின அரசியல் எல்லாமே தப்பா போயிடுச்சு மக்களே. அதனால எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கிடுங்க. குறிப்பா திமுக காரங்க என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா இவ்வளவு நாள் திமுக தான் ஒரு கேவலமான கட்சி, திமுகவில் இருக்கிறவங்க தான் ரொம்ப கேவலமான அரசியல்வாதிகள் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க கேவலமானவன் அப்படிங்கிறது உண்மைனாலும் கூட உங்களை விட கேவலமா 2 பேர் இருக்காங்க மக்களே. அதை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் திமுகவை விட கேவலமானவர்கள் எல்லாம் அரசியல்ல இருப்பாங்களா அப்படின்னு இவ்வளவு நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல நாங்க 2 பேரும் இருக்கோம் திமுகவை விட கேவலமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் சொல்ல போனா திமுக கூட்டணி கொத்தடிமைகளை விட நாங்க கேவலமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்கப்பா. ஒண்ணு, மறைந்த கேப்டன் அவர்கள் அப்படியே ஓரம் கட்டிடுவோம், அவரை பத்தி நாம விமர்சிக்க வேண்டாம். ஒண்ணு அவரோட மனைவி பிரேமலதா, இன்னொன்னு நம்ம சாட்சாத் அரசியல் அனாதை ஓ பன்னீர்செல்வம் தான். திமுகவினரை விட கேவலமான மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்னு நாமளா நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஏன் இல்ல, கேவலத்திற்கு கேவலம் வையகத்தில் உண்டு. அதாவது வல்லவனுக்கு வல்லவன் எப்படி வையகத்தில் உண்டோ அதே மாதிரி கேவலத்திற்கு கேவலமும் வையகத்திலாம் தேட வேணாம், தமிழ்நாட்டிலேயே நாங்க 2 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுருக்காங்க. பிரேமலதாவும், அதாவது பேரலதா அப்படின்னு இன்று முதல் அன்போடு அழைக்கப்பட்ட பிரேமலதா, பெட்டிலதா என்கின்ற பிரேமலதாவும் ஓ பன்னீர்செல்வம், ஒன்னுத்துக்கும் உதவாத ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற 2 பேரும், இவங்க 2 பேரும் அப்படியே திமுக வந்தா அறுத்து தள்ளிரும் அப்படின்னு 2 நாளா கூவ ஆரம்பிச்சிருக்காங்க. பட் நம்ம ஒரு சின்ன ட்ரோல் மாதிரியே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிரேமலதா இந்த தேமுதிகவை கொண்டு போய் நல்ல ரேட்டுக்கு வித்தது, அந்த தொண்டர்கள்லாம் கொண்டு போய் அடகு வச்சது, இன்னும் சொல்ல போனா ஏலம் விட்டது, இப்படிதான் நம்மளால பார்க்க முடியுது. அதை பார்க்கும்போது எனக்கு இந்த வீடியோ தான் ஞாபகம் வருது. எல்லாரையும் பாலுக்கிணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க, ஆனா அவங்களுக்கு இதை கட்டி தள்ளிட்டாங்களே. உண்மையிலேயே அந்த படத்துல இந்த வீடியோ பொருந்துச்சோ இல்லையோ, நிஜ வாழ்க்கையில கேப்டன் இருந்திருந்தா உண்மையிலேயே இப்படிதான் நினைச்சிருப்பாரு. எல்லாருக்கும் பாலும் கிணத்துல கல்ல கட்டி இறக்கி விடுவாங்க, உங்களுக்கு இதை கட்டி இறக்கி விட்டுட்டாங்களே அப்படின்னு வடிவேல் பேசுறதுதான் இப்ப ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதனாலதான் அது. இதுல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம், இந்த ஆளை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. பட் இவருக்கும் ஒரு ட்ரோல் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். என்னன்னா, அதிமுக இருந்து அடிச்சு விரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாரு, முக்குளத்தோர் சாதி பிரச்சனையா உண்டாகிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாதி சங்கத்தெல்லாம் கிளறி விட்டு பார்த்தாரு. பட் இந்த ஆள் இன்னைக்கு பார்த்த வேலை, நீ எல்லாம் இந்த வீடியோ பாருங்க. நீ எல்லாம் ஒரு தேவை, உனக்கெல்லாம் ஒரு மீச வேட்டி சட்டை. ஐயோ, பர்ஃபெக்டா பொருந்துதா இல்லையா பன்னீர்செல்வத்துக்கு? அப்படிப்பட்ட அதி கேவலமான ஒரு பிறவி தமிழ்நாடு அரசியல்ல இருக்கு அப்படின்னா அது ஓ பன்னீர்செல்வம். அதாவது நீங்க சமூக வலைதளங்கள்ல எல்லாம் நிறைய பேரு தேமுதிக விமர்சனம் பண்ணும்போது வந்த கேள்வி என்னன்னா, கேப்டன் ஆன்மா இதை மன்னிக்காது அப்படின்னு. அப்ப நிறைய பேர் எதிர்கேள்வி கேட்டதெல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மாவோட ஆன்மா மட்டும் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்த எடப்பாடியை மன்னிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கான விளக்கத்தை நாம ரொம்ப தெளிவாவே கொடுத்துடலாம். இதை கேட்கிற ஆட்கள் யாருன்னா மேக்சிமம் பன்னீரோட ஆளுங்க தான். சரிடா, நீ எதுக்கு பலாப்பழத்தை கூட்டிட்டு போய் கூவி கூவி பிஜேபி கூட வித்த அப்படிங்கிற கேள்வி இங்க முன் வச்சோம்னா ஓடிடுவாங்க. அதிமுகங்கிற கட்சி அம்மா ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது, எந்த பிரச்சனையும் கிடையாது. சசிகலா பொதுச் செயலாளர்னாங்க, இடையில பிரச்சனை வந்தது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆனாரு, ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது, நல்லபடியா போயிட்டு இருந்த இந்த கட்சியில அந்த அம்மாவை கொலை செஞ்சுட்டாங்க, சசிகலா ஒரு கொலைகாரி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பூகம்பத்தை கொண்டாந்து பிஜேபி கிட்ட பஞ்சாயத்தை கொண்டு போன முதல் நபர் இந்த கேவலமான 10% பன்னீர்செல்வம் தான். ஏன்னா அம்மா மரணத்தில் நான் சொன்னதெல்லாம் 10% தான், மீதி 90% சொல்லாம இருக்கேன்னா. ஆனா ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்துக்கு கூப்பிட்டா போறதே கிடையாது. இப்படி இந்த கட்சியை கொண்டு போய் பிஜேபி கிட்ட பஞ்சாயத்துக்கு நின்ன முதல் கேவலமான பிறவி பன்னீர்செல்வத்துக்கு இதை சொல்றதுக்கு வேலை இல்லை. அடுத்ததா பாத்தீங்கன்னா, சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கினாதான் நான் அணிகளை ஒருங்கிணைக்க வருவேன் அப்படின்னு சொல்லி சசிகலா நீக்கப்படுறதுக்கு முதல் காரணமா இருந்தது பன்னீர்செல்வம். அப்ப என்ன ஆகி போச்சு, பன்னீர்செல்வம் முதலமைச்சரா இருக்கிறப்ப சசிகலாவை எதுக்கிறதுக்கு துப்பு இல்ல, தர்ம யுத்தம்னு போய் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு குருமூர்த்தி சொன்னாருன்னு சொல்லிட்டு பீச்சில போய் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்ததுதான் பன்னீர்செல்வத்தோட வீரம். அதை தாண்டி ஒண்ணும் கிடையாது. அதன் பிறகு இங்க அணிகள் இணைந்த பிறகு பாத்தீங்கன்னா நல்ல கல்லா கட்டுற வேலையவும் பன்னீர்செல்வம் பார்த்தாரு.
இப்ப எப்படியாவது நம்ம அடுத்த வாட்டி முதலமைச்சரா இல்ல, நம்ம தானே கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா 2021 முதல்வர் வேட்பாளரா அவர் அறிவிக்கப்படல. அவரு வாயாலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களை அறிவிக்க வச்சாங்க. ஏன்னா கட்சிக்குன்னு பன்னீர்செல்வம் செலவு பண்ண மாட்டாரு. கட்சி பேப்பர் நமது எம்ஜிஆர் அந்த சசிகலா அவர்களுடைய வகைராட்ட போன பிறகு நமது அம்மான்னு ஒரு பேப்பர், அதை உருவாக்குனது எடப்பாடி. அது மாதிரி ஜெயா டிவி போன பிறகு நியூஸ் ஜே அப்படின்னு சொல்லிட்டு CV சண்முகம் அவர்களோட சகோதரர் மூலமா உருவாக்கியது எடப்பாடி. எதையுமே செய்யல. நான் கட்சி ஒருங்கிணைப்பாளர், நான் பாட்டு கல்லா மட்டும் கட்டிட்டு இருப்பேன், ஆனா என்ன முதலமைச்சர் ஆகணும்னா எவன் இருப்பான்? இதுல அப்பனும் போகணும், அடுத்தவனுக்கு 5 காசு கிள்ளி கூட தெரிய மாட்டானுங்க. கொண்டு பின்னாடி சுத்துறதுதான் ஒரு மோசமான வேலை இவங்களுக்கு. இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்ததால இந்த ஆளு வேலைக்கு ஆக மாட்டான், இவன் பின்னாடி போய் பிச்சை எடுத்ததெல்லாம் போதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு லீடரா எவாபரேட் ஆகி அவர் பாட்டுக்க மேல வந்துகிட்டே இருக்காரு. இதை பொறுக்க முடியல பன்னீர்செல்வத்தால. அப்ப என்ன பண்ணணும்? நம்மளால எடப்பாடியை எதுக்க முடியாது, வெளுத்து விட்டுருவாங்க. ஏற்கனவே பொதுக்குழுல வாட்டர் பாட்டிலால் அடிக்கிறானோ, சரி சசிகலாவை கூப்பிடுவோம், மறுபடி அணிகள் ஒருங்கிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல 4 அல்லகைங்க, இந்த புகழேந்தி மட்டன்னு ஒரு 4 பேரை சேர்த்துக்கிட்டு கத்துனது. இப்ப எல்லாம் இந்த அணிகளை ஒருங்கிணைக்கணும்னு சொன்னது புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் திமுகவுக்கு போயிடுச்சு. பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி இருந்த வைத்தியலிங்கம் திமுகவுல, மனோஜ் பாண்டியன் திமுகவுல, இந்த RD ராமச்சந்திரன் ஒருத்தர் சோத்துல உப்பு போட்டு திங்கிறவர் போல இருக்கு. அவங்க குடும்பத்துல 2 பேர் கேள்வி கேட்டு இருந்திருக்காங்க. அம்மா படத்தை எடுத்து வெளில போட்டுருவியா அப்படின்னு என் பெத்தவங்க கேட்டாங்க. என் புள்ள கேட்டுச்சு, மனசு தாங்க முடியல, அதனால நான் இனிமே அரசியல்ல இருந்து விளைகிறேன்னு. ஆனா பன்னீர்செல்வம் குடும்பத்துல அப்படி கேட்கறதுக்கு எல்லாம் ஒருத்தரும் இல்ல. பாண்டியார் குடும்பத்துல சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஆட்கள் இருந்தாங்க. பன்னீர்செல்வம் குடும்பத்துல சோத்துல உப்பு என்ன, சோறு தான் திங்கிறாங்களான்னே தெரியல. இப்ப அப்பேமாவன் எல்லாம் போய் அங்க நிக்கிறாங்க. மோடி படத்தை லெட்டர் பேட்ல போட்ட ஒரு கேவலமான ஒரு மனிதன் யாருன்னா நம்ம OP ரவீந்திரநாத் தான். இவர் இப்ப பிஜேபிக்கு எதிராக அப்படியே அறுத்து தள்ளி விடுறாராம். என்ன மானங்கெட்ட பொழப்பு இது? மானங்கெட்ட பொழப்புங்கிறத விட நார பொழப்பு அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லணும். அப்படிதானே எடுத்துக்க முடியுது. நேத்து இந்த ஐயப்பன் ஒரு MLA, உசிலம்பட்டி MLA, அவரை விட்டு பேசுறாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் ஸ்டாலின் மீண்டும் ஆட்சி அமைப்பார். உங்கெல்லாம் துப்புனா கூட எச்சிலுக்கு தான்ப்பா அவமானம், அந்த மாதிரிதான் பேசுறீங்க. அதாவது அதிமுகங்கிற கட்சி திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டதா, பிஜேபி எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டதா? வெக்கமே இல்லாம அங்க போய் மாணவரோசம் இல்லாம இருக்கீங்க. செங்கோட்டையன் மாதிரி டிவிக்கு போயிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஒரு புது கட்சி, சரி போயிட்டாரு, அவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்படல, ஏதோ ஒரு அதிருப்தி, அவர் வேற கட்சிக்கு போயிட்டார். அது நம்ம அவங்க மறுத்து பேசுறதுக்கே வேலையே கிடையாது. திமுகவுக்கு போனா நீ இத்தனை நாள் தின்ன சோறு கிடையாதுன்னு தானே அர்த்தம். திமுக எதிர்ப்புங்கிறது தானே அதிமுகங்கிற கட்சிய. இவ்வளவு நாளா தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு சொல்லிட்டு அந்த தீய சக்தி வீட்டுல போய் வாழை இலையை போட்டுட்டு வலிச்சு திங்கிறதுக்கு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இங்க எழுப்ப வேண்டியது இருக்கா இல்லையா? இதுவும் நான் இன்னொரு பாயிண்ட் கூட விட்டுறேன். ஒருவேளை உண்மையிலேயே ஆட்சி ஸ்டாலின் நல்லா செஞ்சிருக்காரு, எப்பா நல்லாதான்ப்பா ஆட்சி செஞ்சிருக்காரு, அவர்கிட்ட போனா என்னப்பா குறைச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மக்களே ஸ்டாலின் பின்னாடி நிக்கிறாங்க, நம்மளும் போய் நல்ல ஆட்சிக்கு உறுதுணையா நிற்போம். ஆட்சி சரியில்லைன்னா நம்ம எதுக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு. தீய சக்தி திமுக தான், ஆனா ஸ்டாலின் வந்த பிறகு தூய சக்தியா மாறிடுச்சு அப்படின்னு தான் பரவாயில்ல. தீய சக்தி திமுகங்கிறத விட அதிதீவிர தீய சக்தியா ஸ்டாலினோட ஆட்சி பாகச்சிறந்த கேவலமா இருக்கு. இப்ப போயிட்டு நல்லாட்சியை நொட்டி தள்ளிட்டாரு, இன்னும் 5 வருஷம் நாங்க அறுத்து தள்ளிடுவோம், நாங்க போய் வெக்கமான ரோசம் சூடு சுரணை ஏதாவது கொஞ்சோண்டு இந்த உர்ஜானு வயிற்றுக்கு எல்லாத்தையும் விற்கிறேங்கிற கதையாதான் இந்த குரூப்போட இருக்கு. வெக்கமே இல்லை. இப்ப இதுல ஒண்ணு என்னன்னா, தனக்கே தெரியாம அதிமுகவுக்கு பன்னீர்செல்வம் ஒரு நல்லது செஞ்சிருக்காரு. ஏன்னா OPS அப்படிங்கிறவரு ஒரு பெரும் பீட அப்படின்னே சொல்லலாம் அரசியல்ல. இப்ப இந்த சனி பெயர்ச்சி வரப்போதான், இப்ப நல்ல வேலையா சனி பெயர்ந்து அதிமுகல இருந்து திமுகவுக்கு போயிடுச்சு அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம் OPS போனதை. ஏன்னா இப்ப OPSக்கு ஆதரவு அப்படின்னு ஒரு குரூப் இருந்துச்சு பாத்தீங்களா, ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்குவோம் ஒரு பேருக்கு. அந்த 10 பேரும் பின்னாடி போக மாட்டான். எப்பாடே அதுல சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனும் இருப்பான்ல. ஏதோ எங்களுக்கு எடப்பாடி மேல ஒரு அதிருப்தி, உங்க பின்னாடி வந்தோம், அதுக்காக நீ திமுகவுக்கு போனாலும் நான் வர முடியாதுன்னு ஒரு 7 பேர் கிட்ட வந்துருவோம். பன்னீர் ஒருத்தர் மட்டுமே போனாலும் யாரும் பின்னாடி போக மாட்டாங்க. தனியா நின்னா கூட அவன் எடப்பாடிக்கு எதிராக வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருந்தான். இந்த ஆளு திமுகவுக்கு போட்டா இதுக்கு பின்னால நாம வர முடியாது, நாம ஒழுங்கா நம்ம கட்சியை பார்ப்போட்டு வந்துருவாங்க திரும்ப. இது லாபம் தான். மறுபக்கம் பன்னீர்செல்வத்திற்கு எதிரான வழக்குகள் தூசி தட்டப்படுகிறது அப்படிங்கிற செய்திகளும் வந்திருக்கு. அது சார்ந்த விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோல பேசுவோம். ஏன்னா நேருவோட அரெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் நெருங்கி வந்துருச்சு, கேஸ் போட சொல்லி கோர்ட் ஆர்டரே வந்துருச்சு. இனிமேல் தப்பிக்க முடியாது, FIR போட்டுதான் ஆகணும். FIR போட்டாலே அவங்க அப்பன் தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் வரைக்கும் EDல இருந்து வருவாங்க கிளம்பி ஒவ்வொருத்தரா. அது நடக்கும். அதை நம்ம அடுத்த வீடியோல டீட்டெயில் நான் பேசுவோம். பன்னீர்செல்வத்தோட பாலாவதி கதை இப்படி இருக்கா, இந்த பக்கம் பிரேமலதா விஜயகாந்த். ஐயோ இது சிவாஜிக்கு அவன் அந்த கட்சிக்காரன் அப்படி பேசினா இந்த கட்சிக்காரன் அப்படி பேசினான்னா எல்லாரும் காமிச்சுக்கலாம்.
ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பேசுனது, ஸ்டாலினை ஓபிஎஸ் பேசுனது, இல்ல டிடிவி எடப்பாடியை பேசுனது, இதெல்லாம் பழச நெண்டிக்கிட்டு இருந்தா நெண்டிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால நான் திமுக அப்படி பேசணும் இப்படி பேசணும் அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வர மாட்டேன். இது எல்லா கட்சிக்குமே பொருந்தும். ஆனா இந்த தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியே திமுகவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டதுதான். அதையும் கொண்டு போய் நீங்க திமுகவிலேயே அடவு வைக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கேப்டனை 2வது முறையா கொலை செஞ்சிருக்காரு பிரேமலதா அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா கேப்டன் அவர்களுடைய மறைவுக்கு திமுகவினர் வந்தப்பே அங்க தேமுதிக தொண்டர்கள் எந்த அளவுக்கு கொந்தளிச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இந்த குரூப் எவ்வளவு கேவலப்படுத்துச்சு அவரை. அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் அப்படிங்கிறது வேற. ஒரு நடிகனை வச்சு அந்த ஆளை குடியாரன்னு சொல்லி கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி எவ்வளவு கேவலங்கள் அப்படிங்கிறத பண்ணாங்க. அரசியல் ரீதியா 2 பேரும் தர்க்க ரீதியா மோதிக்கிறது எல்லா இடத்துலயும் நடக்கும். அதை பத்தி எல்லாம் தப்பு கிடையாது. தனி மனித தாக்குதலா எவ்வளவு கீழ்த்தரமா போனாங்க. அவன் ஒரு குடியாரன் அப்படிலாம் பேசினாங்கல்ல. அதெல்லாம் மறந்து போய் நீங்க அந்த இடத்துல நிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரேமலதாவை நாம பேரலதா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதை தாண்டி எப்படி சொல்ல முடியும்? எனக்கு என்னமோ இந்த அம்மா இந்த கட்சியை கலைச்சிட்டு போயிருக்கலாம். அந்த ஆள் பாவம் நல்ல மனுஷன், போய் சேர்ந்துட்டாரு. இந்த கொடுமையெல்லாம் பார்க்க கூடாதுன்னா சீக்கிரம் செத்து விட்டாரு போல இருக்கு. உண்மையிலேயே அவர் ஏற்கனவே நடவட இல்லாம இருந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கூட்டணி எடுத்திருந்தாருன்னு வச்சுக்க, நெஞ்சு வெடிச்சு செத்துருப்பான் அந்த மனுஷன். அவ்வளவு ஆக சிறந்த கேவலங்கள். இப்படியெல்லாம் ஒரு சோறு நீங்க திங்கணுமா? அப்படி என்ன வயிறு வளர்க்கணும்? எல்லாம் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க கோடி கணக்குல. கேப்டன் சம்பாரிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. நீங்க ஊழல் பண்ணீங்க திருநீங்க எல்லாம் சொல்ல முடியாது. அந்த அலிகேஷனை தேமுதிக மேல வைக்க முடியாது. வச்சிருக்காரு தாராளமா. 2 பசங்க இருக்கானுங்க. என் வயசு நெருக்கி ஆகும் போல இருக்கு எங்களுக்கு. பசங்களுக்கு நல்ல நேரத்துல கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பேர புள்ள குட்டிகளை பார்த்துக்கிட்டு ஜாலியா இருக்க வேண்டிய வயசுல நான் இன்னும் சம்பாதிக்கணும், அரசியல் பண்ணணும், என் தம்பி ஒருத்தன் இருக்கான் அவனை நான் பார்லிமெண்ட்ல போகணும்னா என்ன அர்த்தம் இது? அது நீங்க சின்ன கவுண்டர் படம் பார்த்திருப்பீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுல வில்லன் பேரு சக்கரை கவுண்டர். அவன் பின்னாடியே பாத்தீங்கன்னா அவன் மச்சான் நிற்பான். எப்ப பார்த்தாலும் அவன் ஒரு வப்பாட்டி ஒண்ணு வச்சிருப்பான். அந்த படத்துல சக்கரை கவுண்டர் நாசமா போனதுக்கு முக்கிய காரணம் பின்னாடியே நிக்கிற மச்சான் தான். ஆனா நிஜத்துல சின்ன கவுண்டர் நாசமா போனதுக்கு காரணம் மச்சா சுதீஷ். இப்படிதான் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்த வீடியோல தொடர்ந்து பேசுவோம்.